இப்போ மதங்கௌரி ப்ரோ மட்டும்தான் அந்த பாட்டோட லிரிக்கை மென்ஷன் பண்ணி வீடியோ போட்டிருக்காரா அப்படின்னு கேட்டிங்கன்னா டெஃபினட்டாக இல்லை. ஆனால் அவங்க எல்லாருக்குமே காப்பிரைட் கொடுத்துருக்காங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுதான் இல்லை. ட்விஸ்ட் என்ன அப்படின்னா, இந்த பக்கம் பார்த்தா காப்பிரைட் அடிச்சிருக்காங்க, அப்படியே இந்த பக்கம் பார்த்தா சாரேகமா ஒருத்தர் இருக்கான் சொல்ஜஸ், அவன் என்ன பண்ணிருக்கான்றத பாருங்க. சரி, ரெண்டு பக்கமே வேணான்னு பின்னாடி திரும்பி பார்த்தா ஒரே வெட்ட வழியா இருக்கு. கார்ப்பரேட் விசஸ் கிரியேட்டர், எண்ட் ஆஃப் யூடியூப். நான் உங்க விஎம். போலாமா? ஓகே, ஐ அம் பேக் அப். வீடியோ ஸ்கிப் பண்ணிட்டீங்களா? போறீங்க எதனத போலாமின்னு சொன்னா போலாமானா எங்கேயோ போலாமா இல்லடா, வீடியோக்குள்ள போலாமான்டா. ஆவு அடிக்கிறாங்களே என்னைய. ஒன்றும் இல்லைங்க, நம்ம மதங்கௌரி ப்ரோ ஒரு வீடியோவில் பள்ளிக்கட்டு சபரிமலைன்னு 2 லைன் அந்த சாங்கோட லிரிக்கை மென்ஷன் பண்ணிவிட்டாப்ல. இப்போ பஞ்சாயத்து என்னன்னா, அதோட டிஜிட்டல் ரைட்ஸு சரிகமாகிட்ட இருக்குது. அவங்க என்ன பண்ணிட்டானுங்க, பார்த்தோன்னே அந்த வீடியோக்கு காப்பிரைட்டை கொடுத்துட்டானுங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த வீடியோவில் வர ரெவன்யூ எல்லாம் அவனுங்களுக்கு போகிற மாதிரி கிளைம் பண்ணிட்டானுங்க. இந்த வச்சுக்க காப்பிரைட் புரியல. இப்போ சொன்னேலத அதுக்குதான். ஐயோ சார், நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்க. நான் அப்படி மென்ஷன் பண்ணல. மதங்கௌரி ப்ரோ இருக்கார்ல, அவர் பள்ளிக்கட்டு சபரிமலைக்குன்னு மென்ஷன் பண்ணிவிட்டாப்ல 2 லைனு. அதை பார்த்துட்டு நீங்கள் என்ன பண்ணிவிட்டீங்க, காப்பிரைட் கொடுத்துட்டீங்க. நீங்கள் காப்பிரைட் கொடுத்துட்டீங்கன்னு காப்பிரைட் பற்றி ஒரு வீடியோ நான் வந்துட்டு போட்டிருக்கேன். அதனால் நீங்கள் எனக்கு காப்பிரைட் கொடுக்காதீங்க. சிவப்பு சத்த திரும்ப சொல்கிறேன், திரும்ப பள்ளிக்கட்டு. ஹாய் சபரி ப்ரோ, எப்படி இருக்கீங்க? சபரி சென்னையில் செம்ம மலைங்க. சபரிமலைக்கு சேனல் பேண்ட். காப்பிரைட்டோட ஹிஸ்ட்ரியிலேருந்து டாப் டு பாட்டம் எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ 4 டைப்பாக பிரிச்சுக்கலாம்: அக்ரிமெண்ட், ஹிஸ்ட்ரி, பிஸ்னஸ் மோட்டிவ், டியர் யூடியூப். இந்த மாதிரி எக்கச்சக்கமான கார்பரேட் சர்வீஸ் இருக்குங்க. டிவோ கூட நம்ம எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம், இப்போ நிறைய என்டர்டைன்மெண்ட் சேனல் இருக்காங்க, அவங்களாம் சாங்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, பிஜிஎம் யூஸ் பண்ணுறாங்க, பட் அவங்க ரெவன்யூ சம்பாரிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க, அவங்களுக்குலாம் காப்பிரைட் வராதா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, அங்கே தான் இந்த அக்ரிமெண்ட் அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். சுவாமியே, நிறைய தேர்ட் பார்ட்டி அக்ரிமெண்ட் இருக்கு. லைக் உதாரணத்துக்கு, நீங்க ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறீங்க, என்டர்டைன்மெண்ட் யூடியூப் சேனல், உங்களுக்கு அவங்களோட சர்வீஸ் நீடா இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்குள்ள ஒரு மியூச்சுவலான அக்ரிமெண்ட்டை போட முடியும். அந்த அக்ரிமெண்ட்ல என்ன இருக்கும் அப்படின்னா, அவங்க கிட்ட இருக்க ரைட்ஸ்ல இருக்கக்கூடிய எல்லா பிஜிஎம்மும் நீங்க யூஸ் பண்ணிக்க முடியும், அவங்க கிட்ட இருக்கக்கூடிய எல்லா மியூசிக்ஸையும் நீங்க யூஸ் பண்ணிக்க முடியும். அதாவது அவங்க ரைட்ஸ் வாங்கி வச்சிருக்க மியூசிக் மட்டும். ஓகேவா? உங்ககிட்ட மந்த்லி ஒரு ரெவன்யூ வரும்ல யூடியூப்ல இருந்து, அதுல இருந்து 15% இல்ல 20% வந்துட்டு அவங்க எடுத்துப்பாங்க. இதுதான் ஒரு அக்ரிமெண்ட். எப்படி ஒரு மாசம் ஃபுல்லா யூஸ் பண்ணிக்கலாம், அவங்க ரைட்ஸ் வச்சிருக்க எல்லா மியூசிக்கையும் யூஸ் பண்ணிக்கலாம், பிஜிஎம் யூஸ் பண்ணிக்கலாம், அது போக ப்ரொமோஷன் சைடும் கொஞ்சம் அவங்க பார்த்துப்பாங்க. இது எல்லாத்துக்கும் சேர்த்து 15ல இருந்து 20 வாங்கிக்கிறாங்க. வெறும் 2 செகண்ட் அந்த வார்த்தையை மென்ஷன் பண்ணதுக்கு அந்த டோட்டல் வீடியோவோட ரெவன்யூவும் எடுக்கிற அப்படிங்கிற வெக்கமா இல்ல? குச்சமே இல்ல சுவாமியே. காப்பிரைட். கூகுள் கிட்டத்தட்ட 15 வருஷம் முன்னாடி கண்டென்ட் ஐடி அப்படின்னு ஒன்று கொண்டு வந்தாங்க. ஒரு வீடியோ இல்லை ஆடியோக்கு ரைட்ஸ் வாங்கியிருக்காங்க அந்த ஓனர் அப்படின்னா, அதோட கண்டென்ட் டேட்டா பேஸில் ஸ்டோர் ஆகிருக்கும். இப்போ புதுசாக ஒருத்தர் வீடியோ அப்லோட் பண்ணுறாரு அப்படின்னா, ஆல்ரெடி டேட்டா பேஸில் ஸ்டோர் ஆகிருக்க அந்த கண்டென்ட்டோட மேட்ச் பண்ணி பார்க்கும். ஒருவேளை அந்த ரைட்ஸ் வாங்கின அந்த கண்டென்ட்டோட வீடியோ இல்லை ஆடியோ மேட்ச் ஆனிச்சு அப்படின்னா, யூடியூப் காப்பிரைட்டை தட்டி விடும். இது ஆட்டோ அல்கரிதம் அப்படின்னு சொல்லலாம். இது அப்போ ஒரு 5 வருஷம் முன்னாடி காப்பிரைட் மேட்ச் டூல் அப்படின்னு ஒன்று கொண்டு வந்தாங்க. கிட்டத்தட்ட அந்த கண்டென்ட் ஐடி மாதிரி தான் இதுவும் பெர்ஃபார்ம் பண்ணும். சில விஷயம் இங்க மேனுவலா பண்ண முடியும். இப்போ நீங்க ஸ்கிரீன்ல பாக்குறது என்னோட சேனல்ல என்னோட கண்டென்ட்டை இன்னொருத்தவங்க அப்படியே டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிருக்காங்க. மிஸ்டர் கார்த்திக் அப்படிங்கிற யூடியூப் சேனல்ல இருந்து நம்மளோட கண்டென்ட்ல இருந்து 30% ஆஃப் வீடியோ மட்டும் எடுத்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கும் கொஞ்சம் கீழே பில்லாப்பாளையம் அப்படிங்கிற யூடியூப் சேனல்ல இருந்து நம்மளோட 100% ஆஃப் கண்டென்ட்டையும் எடுத்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வீடியோக்கு அந்த வீடியோ அப்லோட் பண்ண ஓனருக்கே நம்ம டைரெக்டாக மெயில் பண்ண முடியும். அப்படி இல்லை அப்படின்னா அந்த கண்டென்ட்டை ரிமூவ் பண்ண சொல்லி நம்ம ரெக்வஸ்ட் சென்ட் பண்ணலாம். அப்படியும் இல்லை அப்படின்னா அந்த வீடியோவில் வர ரெவன்யூவை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம் நம்ம சைடில் பண்ண முடியும். பிஸ்னஸ் மோட்டிவ். இந்த இடம் தான் த்ரில்லிங்கான இடம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சரிப்பா, வீடியோவில் உள்ள மொத்த ரெவன்யூ எடுத்துக்க, உன்னோட ரைட்ஸு உன் உருட்டு, நீ என்னமோ பண்ணிக்க. ஆனால் இப்போ மதங்கௌரி ப்ரோ மட்டும்தான் அந்த பாட்டோட லிரிக்கை மென்ஷன் பண்ணி வீடியோ போட்டிருக்காரா அப்படின்னு கேட்டிங்கன்னா டெஃபினட்டாக இல்லை. அவரை மாதிரி லட்சக்கணக்கில் வீடியோ போட்டிருக்காங்க. ஏன் அந்த பாட்டை பாடி கூட வீடியோ போட்டிருப்பாங்க. இவ்வளவு ஏன் சரிகமால இருக்க வீடியோ அப்படியே டவுன்லோட் பண்ணி கூட அப்லோட் பண்ணியிருப்பாங்க. ஆனால் அவங்க எல்லாருக்குமே காப்பிரைட் கொடுத்துருக்காங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா
அதுதான் இல்லை. ட்விஸ்ட் என்ன அப்படின்னா, இப்போ வியூஸே போகாமல் இருக்கு இல்லையா கண்டென்ட்டு, அவங்களுக்குலாம் காப்பிரைட் கொடுக்க மாட்டாங்க. ஆனால் அந்த வீடியோவோட வியூஸ் எப்போ கொஞ்சம் கொஞ்சமாக மேலே போக ஆரம்பிக்குதோ அப்போ கொடுப்பாங்க. என்னடா புத்தாட்டது? ஸ்டார்டிங்லேயே கொடுத்துட்டீங்க அப்படின்னா உஷாராகி அந்த வீடியோ ரிமூவ் பண்ணிடுவீங்கல்ல, அப்புறம் வர ரெவென்யூ அவங்களுக்கு எப்படி போகும்? அதனால தான் வியூஸ் நல்லா போனதுக்கப்புறம் காப்பிரைட் கொடுக்குறானுங்க. ஏன்னா அப்போ நீங்கள் உங்களால் வீடியோ ரிமூவ் பண்ண முடியாது பாருங்க, வியூஸ் நல்லா போயிட்டு இருக்கு அப்படின்னு நீங்களே பண்ண மாட்டீங்க. அந்த டைமில் வேற வழியே இல்லாமல் அக்செப்ட் பண்ணிக்கிற சுச்சுவேஷனுக்கு தள்ளப்படுறீங்க. இதுதான் இன்னைக்கு இருக்க பல கார்ப்பரேட்டோட பிஸ்னஸ் மோட்டிவ். ஃபைனலி டியர் யூடியூப், மை டியர் யூடியூப், இவ்வளவு நேரம் பார்க்குற மக்களுக்கு சொன்னேன். இப்போ உனக்கே ஒரு பாயிண்ட் சொல்கிறேன் கேளு. எவ்வளவு பெரிய கார்ப்பரேட்டுங்க இருந்தாலும் ஒரு கிரியேட்டர் இல்லாமல் இந்த யூடியூப் சர்வைவ் ஆகாது. எப்படின்னு தானே கேட்குறீங்க? ஏன்னு கேள, எவ்வளவு பெரிய கார்ப்பரேட்டாக இருந்தாலும், அவன் எவ்வளவு பெரிய மியூசிக் ரைட்ஸே வாங்கி வச்சுருந்தாலும், டிஜிட்டல் ரைட்ஸ் அவங்ககிட்ட இருந்தாலும், ஒரு கட்டத்துக்கு மேலே மக்கள் யூடியூப்பில் மட்டும்தான் அவங்க சாங் கேட்பாங்களான்னா அப்படி கிடையாது. இன்னைக்கு பாட்டுக்கு எக்கச்சக்கமான பிளாட்ஃபார்ம் வந்துருச்சு. ஸ்பாட்டிஃபை இருக்குது, விங்க் மியூசிக் இருக்குது, ஆப்பிள் மியூசிக்னு எக்கச்சக்கமான பிளாட்ஃபார்ம் வெளியே குஞ்சு கிடக்கு. அவன் யூடியூப்பில் தான் வந்து அவன் சாங் பார்க்கணுங்கிற அவசியமே கிடையாது. ஆனால் ஒரு கிரியேட்டர் இல்லாமல் யூடியூப் சர்வைவே ஆகாது. கூகுளுக்கு அடுத்து செகண்ட் லார்ஜஸ்ட் சர்ச் இன்ஜினா யூடியூப்பை தான் கன்சிடர் பண்ணுறாங்க. ஹவு டு, வாட் இஸ் அப்படின்னு மக்களுக்கு தேவையான விஷயத்த லேர்னிங் கற்றுக்கணும்னு நினைக்கிற எல்லா விஷயத்தையும் யூடியூப்ல தான் வந்து பார்க்குறான். அதுக்கு யூடியூப்பை விட பெருசாக வேற வெளியே பிளாட்ஃபார்ம் இல்லைங்கிறேன் நான். இன்ஸ்டாகிராமு, ட்விட்டரோட அல்கரிதம்லாம் டோட்டலாக வேற, அதெல்லாம் அந்த சர்ச் இன்ஜினோட கம்பேரே பண்ண முடியாது. இப்படி நீ யோசிச்சு பாரு, சும்மா இமேஜின் பண்ணி பாரு. இந்த முதலாளிங்கெல்லாம் அந்த எம்ப்ளாயை வந்துட்டு ஒழுங்காக ட்ரீட் பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாம் சேர்ந்து போராட்டம் பண்ணுறது இல்லை பந்த் பண்ணுறது அப்படின்னு முடிவு பண்ணுவாங்கல்ல. அந்த மாதிரி எல்லா கிரியேட்டரும் ஒன்றா சேர்ந்து நான் வீடியோவே நீ போட மாட்டேன், யூடியூப்பில் அப்லோட் பண்ண மாட்டேன்னு முடிவு பண்ணாங்கன்னு வச்சுக்கோ, என்ன ஆகும்? வெறும் பாட்டை மட்டும் வச்சுட்டு ஓட்டிகிட்டு இருப்பியா? இல்லை பழைய கண்டென்ட்டை மட்டும் வச்சு ஓட்டிகிட்டு இருக்க முடியுமா? புதுசாக எந்த அப்டேட்டும் வராது. கிரியேட்டர் தானே அவன். யாருப்பா? இங்கே தான் கார்ப்பரேட் கிரியேட்டர். இப்போ புரியுதா? கார்ப்பரேட்டு தான் கிரியேட்டரை டிபெண்ட் பண்ணியிருக்கு, கிரியேட்டர் கார்ப்பரேட்டை டிபெண்ட் பண்ணி இல்லை. இன்னைக்கு இந்த காப்பிரைட் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமா மெல்ல மெல்ல நகர்ந்து யூடியூப் கிட்ட இருந்து கார்ப்பரேட் கையில போயிருச்சா அப்படிங்கிற மிகப்பெரிய கேள்வி வருது. எஸ், என்னதான் ஃபைனல் டிசிஷன் யூடியூப் எடுத்தாலுமே கூட பல நேரங்கள்ல ஒரு காப்பிரைட் கிளைம் வருது அப்படின்னா அதை ஒழுங்கா அனலைஸ் பண்ணாம தவறான டிசிஷனை யூடியூப் கொடுக்குதோ அப்படிங்கிற ஒரு கேள்வியும் எனக்கு வருது. அதனால இன்னுமையாவது புரிஞ்சுக்க, பொழைச்சிக்க. எனக்கு இந்த வீடியோ பற்றி போகணுன்னு என்ன விஷயம் சொல்லுங்கள் பார்ப்போம். உங்களுக்காக தான் இந்த வீடியோ மேக் பண்ணுறேன். இந்த வீடியோ போடாட்டி இதில் வர காசு இல்லாட்டி என்னால் சர்வை பண்ண முடியாதா? தம்பி போதும்பா. இந்த வீடியோவை மதங்கோரி ப்ரோ ஃபேன்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா ஷேர் பண்ணுங்க. இவரு ஏன் மதங்கோரி, நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா நீங்களும் ஷேர் பண்ணி விடுங்க. அப்போ நான் தான் நம்ம டெய்லி மேக் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு வந்து ஒரு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். A2D ஃபேன்ஸாக இருந்தாலும் ஷேர் பண்ணுங்க, தப்பே இல்லை. யாருக்கு வேணாலும் எங்கே வேணாலும் ஷேர் பண்ணுங்க. ஆக மொத்தம் ஷேர் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாமா?